அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூரமே கற்பூரம் அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. பூரமே கற்பூரம். பூர நட்சத்திரக்கார் ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரத்தில் பிறந்துதான். பூர நட்சத்திரக்கார் ஒரு வாழ்க்கையில் ஒரு வீட்டில் கால் எடுத்து வச்சாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுக்கு தரித்திரம் விலகுமா. சிவனும் கூட அப்புறம் தான் வந்தார். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னா சக்தி தான் முன்னாடி வருது. பார்த்தீங்களா, இதுதான் பூர நட்சத்திரத்தினுடைய முகம். ஆனால் பூர நட்சத்திரம் வாழ தெரியாத பூரம், அவங்களுக்கு வாழ தெரியாது. பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், நடை உடை பாவனை, மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணுறதும், சந்தோஷப்படுத்துறதும், மற்றவங்களுடைய மனசை ரொம்ப மகிமையாக்குறதும், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் மனசையுமே புண்படுத்தாமல் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது பூரம். ஏன் அப்படின்னா ஆதி பராசக்தி. அதுவாகவே நீங்களும் இருக்கணும். அது மாறிட்டா அசுரமாக மாறிடும். அப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இவங்களுக்கு பாருங்க, பூர நட்சத்திரம்னா பலாமரமா பலாப்பழமா. ஏதாவது ஒரு கடைக்கு நீங்கள் போங்க வண்டி எடுத்துட்டு, நீங்கள் போனதுக்கப்புறம் 10 பேர் வருவாங்க. ஏன் அப்படி? பலாப்பழத்தை அறுத்து வச்சா ஈ பிடிச்சி கொண்டு வந்து விட வேண்டியதில்லை, அதுவே வரும். அதுபோல தான் நம்மளை நிற்க வச்சுட்டு மற்றவங்களுக்கு வியாபாரம் கொடுப்பாங்க கடைக்கார். அப்படின்னா பாருங்கள், வசீகரமான நட்சத்திரம் அல்லவா. 27 நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் வசீகரமான நட்சத்திரம். அவங்க பேச்சிலேயே கவர்ந்துருவாங்க. அவங்க பேச்சு 4 பேர் சிரிக்கிறது போல இருக்கும். ரசனை உள்ள மனிதனாக இருப்பார். எல்லாம் ரசித்து ருசித்து வாழுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்க தெரியும். அவரும் அப்படித்தான். பேரு புகழ் பட்டம் பதவி இப்படியே போயிடும். வாழ தெரியாத பூரம். அதான் பூரமே கற்பூரம்னு சொன்ன. கற்பூரமாக இருப்பாங்க அவங்க. அது ஒரு பெரிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கிறது. கற்பூரம் பார்த்தா பற்றிக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்று பார்த்தா உடனே செய்யணும். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த செஞ்சு காமிக்கணும், சாதிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம். இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு உலக புகழ் அடையணும். இப்படியெல்லாம் அந்த எண்ணங்களை வளர்த்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரம். இந்த பூரம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்துக்கார பக்கத்தில் தொழிலுக்காக வச்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஆயிரும். எப்படின்னு பாருங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க பூர நட்சத்திரக்காருடைய தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டாலோ, இல்லை அந்த குடும்பத்துல பிறந்துட்டாலோ, இல்லை செய்யும் தொழிலில் கல்லாப்பட்டியிலையோ தொழிலையோ பார்ட்னரோ இப்படி ஏதோ ஒண்ணுல அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூரமே. அது விசாகமே. இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் அப்படி ஒரு பிரகாசம். பாருங்க எப்படியெல்லாம் இறைவனுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய நவக்கோள்கள் எப்படியெல்லாம் ஒரு பிறப்பில் கொண்டு போய் ரகசியத்தை கொண்டு போய் வலிச்சுக்குன்னு பாரு. அப்போ இனிமேல் நம்ம இந்த பூர நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரக்கார் யார்? விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தா? முருகர் பிறந்தார். விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார். திருச்செந்தூர் முருகர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். அப்போ பூர நட்சத்திரக்காரு திருச்செந்தூர் போய் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு கடலில் குளிச்சுட்டு நாளிகை தீத்தை ஊற்றிட்டு ராஜ அலங்காரமான விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த முருகரை பார்த்துட்டு வந்தா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு. எங்கே எல்லாம் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா? இதை நட்சத்திர கோலாட்டம். அப்போ பூர நட்சத்திரக்காரு விசாக நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்தால் அந்த தெய்வ சக்தி குறைய திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்துக்கு போய் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வரணும். அவர் ராஜாவாக இருக்கணும் முதல்ல. ஏன்? சிம்ம ராசி நீங்க. சிம்மம் என்பது சூரியன். நீங்க ராஜாவாக இருக்கணும்னா அந்த ராஜாவை போய் பாட்டு வரணும். அங்கே இருக்கிற பவர் தான் உங்ககிட்ட வேலை செய்யும். அப்போ இது ராஜ நட்சத்திரம் அல்லவா. விசாக நட்சத்திரம் எவ்வளவு ஒரு அற்புதமான நட்சத்திரம். உங்க வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம். தெய்வ அனுகூலத்துல அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த விசாக நட்சத்திரம் ஒரு மனிதனை எவ்வளவு ஒரு பூர நட்சத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் இது விசாகமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வீட்டிலேயே கோபதாபத்தில் விசாக நட்சத்திரம் நம்ம ஏமாந்து ஏதோ ஒரு குறும்பு பண்ணாலோ ஏதோ பண்ணாலோ நம்ம போட்டு அடிச்சிருப்போம். அடிக்க என்னாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா
வாயில் பேசுவீங்க, கை வேலை செய்யாது. தெரியாமல் நம்ம செய்வோம், சின்ன குழந்தையா இருந்தால் அடிச்சு போடுவோம். ஆனால் அது விசாகம் பிறந்து நம்மளை வளர்த்துறக்கு நம்ம அந்த வேற பிடுங்கிட்டோம்னா என்ன ஆகிறது? அதுக்கு தான் பரிகாரத்தை கொடுத்தவங்களுக்கு. விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துருவாங்க. அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருப்பார். இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான ரசனை உண்டு. தெய்வ அனுகூலத்தோட வாழ்க்கையில கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு புத்தி வரும். அது வரைக்கும் வீடு தங்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சிங்கம் காட்டுக்கு ராஜா, இது நாட்டுக்கு ராஜாவாகும்னு நினைச்சே வாழ்க்கையை தொலைச்சிடும். ஏன் அப்படி? சிங்கம் என்னைக்குமே பூர நட்சத்திரம் தனியாத்தான் வாழும். ஃபேமிலி இருக்கும், குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தனிமையாகவே இருந்து காலம் 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 காலம்னு காலத்தை ஓட்டிகிட்டே போகும். இப்போ ஏதாவது ஒரு வழியில் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் இல்லையா? பிறப்பு அப்படி வாங்கி வந்திருக்கிறப்போ அப்போ அது விசாக நட்சத்திரத்தை கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிட்டா, நாமளே ஒரு தவறான பாதையில் போனாலும் கூட விசாக நட்சத்திரக்காரர் சொல் பேச்சு கேட்டாலோ, அவங்களோட ஐடியா கேட்டாலோ, அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலோ நம்ம தெய்வம் ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்குது என்று பொருள். அப்போ இது ரொம்ப அருமையான விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனிமேல் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா? உங்க ஜாதகத்துல பூர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில ஒருவர் பிறந்து விட்டாலே அவருக்கு ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ்ஸு விதவிதமாக மாற்றுவார், மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பார். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நல்ல கலை நயத்தோடு இருப்பாங்க. இசை, நடனம், நாட்டியம், கலை, பரதம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இறைவன்கிட்டேருந்து வரமாங்கி வந்த யோகம் அது. இதை அனுபவித்து இவங்களே திருப்தி அடையாமல் தேடல்லையே போயிட்டு இருக்காலும் எங்கேயாவது ஒரு பக்கம் நிலை ஆகிட்டா தான் பரவாயில்ல. அதுக்கு ஒரே இது, நம்மளுக்கு யார் புத்தி சொன்னால் கேட்பா. சிங்கத்துக்கு யார் புத்தி சொன்னாலும் அது கேட்காது. ஒன்னே ஒன்று, விசாக நட்சத்திரக்காரர் சொன்னால் கேட்கு. ஏன்னா பூர நட்சத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடியது விசாகம். விசாகம் தான் தெய்வ அனுகூலம். அப்போ தெய்வம் சொன்னால் கேட்கும் அல்லவா? இதெல்லாம் பாருங்க, எங்கேயோ கொண்டு போகுது இது. அதனால இந்த பூர நட்சத்திரம் சிம்மராசிக்கு, விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெய்வ அனுகூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நீங்கள் வந்தே தீரணும். அதுக்கு பயப்படவே வேண்டாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திர கான்செப்டை பிடிச்சி நமக்கு தேவையான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தானாக வேலை செய்யும். பிரபஞ்சத்தில் நம்ம பிறக்கும்போது கிரகங்களுக்கு என்ன நீங்களே செயல்படுத்தி விடுறீங்க, நம்மளை சுற்றி விடுறோம். அதுவே சுற்றுதல்ல, அது சுற்றி நம்மளுக்கு ஒரு பிரதிபலன் கொடுக்குது, ஒரு ஒளி வருதல்ல. அதுபோல் நம்ம பக்கத்தில் வச்சிருந்தா அந்த ஒளியை நம்ம வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. அப்போ இனிமேல் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறதா இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்துக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டால் அந்த வேலையும் நல்லா இருக்கும் அல்லவா? ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், ஒரு கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், வீட்டில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த நட்சத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டாலே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லட்டுமா? விசாகம் என்பது காய்கறி மார்க்கெட்டு. பூர நட்சத்திரக்காரர் காலையில் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு வெத்தலை பாக்கோ ஒரு காய்கறியோ வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா அதுவே நல்லா இருக்கும். விசாகம் தான் மார்க்கெட்டே. காய்கறி மார்க்கெட்டு விசாக நட்சத்திரமாக இயங்குது. இந்த பூர நட்சத்திரக்காரர் விசாகத்தை போய் பார்க்க முடியலன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாலே அன்றைய பொழுது நல்லா இருக்கும். இப்போ எப்படியெல்லாம் மனிதர்கள் கிடைக்கலைன்னா இது ஒரு பொது இடத்துக்கும் கூட நட்சத்திரமாக அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க பாரு. துலாம்னா தெராசு. விசாக நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க துலாத்துலேயும் பிறப்பாங்க, துலா ராசியில் பிறப்பாங்க. மார்க்கெட்டில் என்ன வச்சுருக்காங்க? தெராசு தான் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 10-50 தெராசை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே போய் எல்லாம் எடை போட்டு பார்க்குறத பார்த்தாலே நமக்கு விசாக வேலை செய்யுமில்ல. இதெல்லாம் நீங்கள் மக்களுக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் அதை பயன்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு போயிருங்க. அன்னையிலேருந்து உங்களுடைய அசுர வளர்ச்சி நீங்கள் பாருங்கள். இந்த பதிவில் நிறைய உங்களுடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். உங்கள் டேட்டா பொறுத்து டைம் பிளேஸ் கொடுத்தா போதும், A to Z உங்களுடைய வாழ்க்கை வரலாறே ஒடியாந்துடும். இது எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி விசாக நட்சத்திர முருகப்பெருமானை வேண்டி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த பதிவுக்கு போக போகிறோம். இன்னமும் நிறையா பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன். சுபம் மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போங்க.
இந்த பதிவோட வேண்டாம், இதை அனுப்புறது வந்து உங்களுக்கு வரும். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போங்க, இல்லை வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப்பில் போங்க. நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதெல்லாமே எளிமையான பரிகாரங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பரிகாரம். இது எல்லாம் செய்து உங்களுடைய பரிகாரத்தை நீங்கள் அதிகாரமாக செய்து உங்களுடைய பலனை வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி இந்த அடுத்த பதிவு நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.